நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது தொலைதூர சிகிச்சை. இந்த தொலைவில் இருக்கவங்கள எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டமாக இப்போ பார்ப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். வெகு தொலைவில் வெளியூர்களில் இருப்பவர்களுக்கு கூட நீங்கள் சிகிச்சை அளிக்கலாம். இதை ஆப்சன் ஹீலிங் என்பார்கள். இதில் உங்கள் சக்திகளை, அதாவது பிராணசக்தி என்னும் ஜீவசக்திகளை வண்ணமான நிறத்தில் அனுப்பலாம். எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அலைகள் ரேடியோ டெலிவிஷன்களில் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கிடைக்க செய்கிறதோ அதே போலவே உங்கள் ஜீவசக்திகளை எண்ண அலைகளை இந்த மின்காந்த அலைகள் வாயிலாக அனுப்பலாம். இந்த அலைகள் ஒரு வினாடிக்கு சுமாராக 2 லட்சம் மைல்கள் வேகத்தில் செல்வதாக கணக்கிட்டிருக்கிறார்கள். ஆகவே பிராணசக்திகளை நீங்கள் உலகிற்கு எங்கு வேண்டுமானாலும் அனுப்பலாம். அவைகள் குறிப்பிட்ட நபரை போய் சேர்வதற்கும் சேர்கிறதையும் நீங்கள் காணலாம். முதலில் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், வெளியூரில் உங்களது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நீங்கள் அவரிடம் தபால் மூலமோ, அப்போ தபால், தொலைபேசி அப்படின்னு, இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இந்த மாதிரி தொலைபேசி, மொபைலு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? அவரது நோய் சிகிச்சை அளிக்கப் போவதையும் ஒரு நேரத்தையும் குறிப்பிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் அனுப்பும் பிராணசக்திகளை அவர் பெற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருக்கும்படி சொல்லிவிட்டு அவருக்கு நீங்கள் சிகிச்சை அளிக்கப் போகும் நேரத்தையும் சொல்லிவிட வேண்டும். அதாவது காலை 6 to 6:30 மணி நேரம் அல்லது இரவு 9 மணி முதல் 9:15 மணி வரை என குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அனுப்பும் பிராணசக்திகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும்படி சொல்லிவிட வேண்டும். அவருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் எனது நண்பர் என் நோய் சிகிச்சை அளிப்பார், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரின் மனதிடம் சொல்லிவிடும்படி முன்கூட்டியே அந்த நண்பருக்கு சொல்லிவிடுங்கள். அதாவது என்னன்னா, எந்த டயத்தில் அந்த வெப்ஜிஆர் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் அனுப்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிடணும். எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம், அந்த மெசேஜ் அந்த ஃபோனுக்கு சென்ட் ஆனால் தான் அவர் ரிசீவ் பண்ணி அதை பார்த்துட்டு அவர் நமக்கு ரிப்ளை பண்ணுவார். சென்ட் ஆகலைன்னா அவர் எப்படி நமக்கு எப்படி வாட்ஸ்அப்லேயோ ஒரு மெசேஜோ நம்ம அனுப்பி அதன் மூலிமா அவங்க பெற்று அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி மறுபடியும் அவங்க ரீப்ளை பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் இந்த தொலைதூர சிகிச்சையும் அப்படி தான். அவங்க கரெக்டாக அந்த டயத்தில் கரெக்டாக இருந்து அந்த ரிசீவ் வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நோய் குணமாகும் அப்படின்று இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம எண்ணத்தை அனுப்புகிற மாதிரி நம்ம இந்த சிவஸ்வரூப முக்தியில் உங்கள் உடம்பையே நீங்கள் பிரித்து நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட உருவத்தை எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் இறைவன்கிட்ட ரொம்ப அன்பாகவும் கனிவாகவும் நீங்கள் கேட்கணும். இது எப்படியோ தவம் செஞ்சு தவத்தின் மூலயமா நீங்கள் அதை பெற்று நல்ல நிலையை அடையணும். அதுக்காண்டி தான் ஒரு முயற்சியில் நம்ம இவ்வளோ சொல்கிறோம். சரிங்களா? தவ முயற்சி செய்யுங்க, தானமும் செய்யுங்க. இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு காரணம், அந்த சிவஸ்வரூப முக்தின்றது பிறவா இரவா பெருநிலையை நீங்கள் அடையணும். எப்படி இறைவன் யூலி காலம் முதல் எல்லா காலமும் அவர் இருக்க மாதிரி நம்மளும் நம்மளோட முயற்சியின்படி கர்ம வினையை கழித்து தவம் செஞ்சு நீங்கள் அந்த முயற்சியை அடையணும். சரிங்களா? அந்த முயற்சி அடையும் போது இறைவன் உங்களுக்கு கூட இருப்பார். இங்கே இந்த இடத்துல தோன்றி மறுபடியும் நீங்கள் இன்னொரு இடத்துல மறைஞ்சிக்கலாம். அப்போக்கி நீங்கள் இந்த வெள்ளம் வர்றது பற்றி பிரச்சனை இல்லை, உங்கள் புயல் வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்கே தோன்றணுமோ எங்கே மறையணுமோ மறைஞ்சிட்டு எங்கே தோன்றணுமோ தோன்றிக்கலாம். அதனால தான் இந்த உடம்பே அணுவால் தானே ஆனது. மறுபடியும் இந்த அணுவை பிரித்தா அணுவாக கலந்துருவோம். சரிங்களா? அது பரமாணுவாக இறைவன் இருக்கார், நம்ம ஒரு சிற்றணு, அவ்வளோதான். சரிங்களா? இதை நீங்கள் கூர்ந்து கவனித்து நீங்கள் பயிற்சியை தொடரலாம். தவநெறியையும் தான நெறியையும் எப்பொழுதும் கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த வயசில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கலாம் கணக்கு கிடையாது. இப்போ நம்ம இதை ஆரம்பித்தாலும் முடிவு எப்படி நிலைங்கிறது அது தெய்வங்கள் கையிலையும் இறைவன் கையிலையும் இருக்குது. சரிங்களா? அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஆரம்பிக்கிறோம், நம் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு கீதையில் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கடமையை செய்கிறோம், பலனை எதிர்பார்க்காம பலன் இறைவன் கொடுப்பார். சரிங்களா? இதில் சிகிச்சை முறை, மனதில் உங்கள் நண்பரின் உருவத்தை மனத்திரையில் பாருங்கள். அவருக்கு உடல் கோளாறு உள்ள பகுதியை மனத்திரையில் பாருங்கள். அதன்பின் உங்கள் மனதில் நண்பரது பெயரை சொல்லி
அவரிடம் அவரது உடலில் நான் அனுப்பும் எனது பிராணசக்தி பாய்ந்து சென்று அவரது நோயை குணப்படுத்த வேண்டும் என்று பலமுறை சொல்லிக் கொள்ளுங்கள். அவ்வாறு உடனே உங்கள் உடலில் இருந்து சிரசு வழியாக ஒரு வண்ண ஒளிக்கற்றை வெளியேறுவதைப் போல வண்ண ஒளிக்கற்றை வெளியேறி அது உங்களது நண்பரின் உடலில் நோயுள்ள இடத்தில் பாய்வதாக மனத்திரையில் சில நிமிடங்கள் பார்த்து வரவும். முதலில் உருவங்கள் மனத்திரையில் இருப்பது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு நாள் பழக்கத்தினால் அது சரியாகிவிடும். உங்களிடம் இருந்து செல்லும் ஒளிக்கற்றை உங்கள் நண்பரின் உடலில் சென்று சேர்வதை மனத்திரையில் படமாக பார்த்து கொண்டிருங்கள். இதுபோல தினசரி ஒளிக்கற்றைகளான பிராணசக்தியை அவருக்கு அனுப்பி கொண்டிருங்கள். அவர் குணமடைய வேண்டும் என்று எண்ணுங்கள். கொஞ்ச நாளில் அவர் குணமாகி விடுவார். இவை எல்லாமே மனதின் கற்பனை சக்திதான். கற்பனை நினைவு நனவாகிறது. உங்கள் எண்ணப்படி ஒளிக்கற்றைகள் நோயுள்ள நண்பரை அடைவதாகவும் அவர் அதை பெற்று மகிழ்ச்சியாகவும் மனத்திரையில் பல நிமிடங்கள் நிறுத்தி பார்த்து வந்தால் போதும். இதுதான் தொலைதூர சிகிச்சை. தொலைதூரத்தில் உள்ளவங்களாம் எப்படி நம்ம பிராணசக்தி மூலமாக குணப்படுத்துறதுன்னு பார்த்துட்டோம். இது அவரவர் விருப்பம்தான். நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்கிறதும் செய்யாததும் அவங்க விருப்பம்தான். சரிங்களா? இது ஒரு மெத்தட் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நல்ல முறையில் வாழுங்க. சரிங்க. நன்றி, வணக்கம்.